தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய எம்பிக்கள் கூட்டம். இந்த எம்பிக்கள் கூட்டத்துக்கு வராம இருந்த அதிமுக திமுக எம்பிக்கள் என்ன காரணத்தினால அதிமுக திமுக எம்பிக்கள் வராம இருந்தாங்க, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜோசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ஃபுல் டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எம்பிக்கள் கூட்டம் யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா தலைமை தாங்கினாங்க. சரி, இந்த எம்பிக்கள் கூட்டம் எத்தனை மணிக்கு நடந்துச்சு, எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி. இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கம் கலைவனார் அரங்கத்துல வச்சுதான் இந்த எம்பிக்கள் கூட்டம் நடந்துச்சு. சரி, ஓகே. இந்த கூட்டத்துல எத்தனை எம்பிக்கள் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை எம்பிக்கள் கலந்துக்கிடல அப்படி நம்ம பார்க்கும்போது மொத்தம் தமிழகத்துல 57 எம்பிக்கள் உண்டு. ஆனா இந்த கூட்டத்துல 20 எம்பிக்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. சரியா? அதுல மோஸ்ட்லி தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி கட்சியில உள்ள எம்பிக்களும் தான் அதிகமா கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அப்படி யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல சுமார் 12 எம்பிக்கள் கலந்துக்கிட்டாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியில 2 எம்பிக்கள் கலந்துக்கிட்டாங்க. சிபிஐ அந்த கட்சியில 2 எம்பிக்கள் கலந்துக்கிட்டாங்க. சிபிஎம் அந்த கட்சியில 2 எம்பிக்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அந்த கட்சியில 1 எம்பிக்கள் கலந்துக்கிட்டாங்க. மதிமுக அந்த கட்சியில 1 எம்பிக்கள் கலந்துக்கிட்டாங்க. இப்படி தமிழகத்துல 57 எம்பிக்கள் உண்டு. ஆனா மொத்தம் 20 எம்பிக்கள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. சரியா? மொத்தம் எத்தனை எம்பிக்கள் கலந்துக்கிடல அப்படின்னு பாத்தீங்கன்னா 37 எம்பிக்கள் வந்து இந்த கூட்டத்தை நிராகரிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அதுல திமுகல இருந்து சுமார் 30 எம்பிக்களும் கலந்துக்கிடல. அதிமுகல இருந்து 4 ராஜ்யசபா எம்பிக்கள் உட்பட பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் இவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிடல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகும். சரியா? இப்போ பங்கேற்காம இருந்தாங்கல்ல, அதுக்காக காரணங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. யார் யார் என்ன காரணங்கள் சொல்லியிருந்தாங்கன்னா திமுகல இருக்கிற பொது செயலாளர் துரைமுருகன் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. என்ன சொன்னார்னா மேகதாது அணை பிரச்சனை குறித்து அரசு முதலில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினால் மட்டுமே தொகுதி மறுவரை கூட்டத்தில் பங்கேற்போம் அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கு பிறகு திமுகல இருந்து கனிமொழி இதை குறித்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில நிறைய சொல்லியிருந்தாங்க. அதுல முக்கியமான பாயிண்ட மட்டும் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா திமுக துணை பொதுச் செயலாளர் மற்றும் பாராளுமன்ற கட்சி தலைவர் கனிமொழி, சரியா, அவங்க தான் அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதுல என்னெல்லாம் முக்கியமா சொல்லியிருக்காங்கன்னா திமுகவின் நிலைப்பாட்டின் மாற்றம் இல்லை. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுக ஏற்கனவே எடுத்திருந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை, மேலும் விவாதிக்க எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு இது அரசியல் நாடகம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் என்ற பெயர்ல தாவேக அரசு நடத்தும் இது அரசியல் நாடகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு காவேரி மேகதாது பிரச்சனையிலிருந்து திசை திருப்புதல், காவேரி நீர் பிரச்சனை மற்றும் மேகதாது அணைக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது அதை பற்றி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாமல் தொகுதி மறுவரை அறை கூட்டத்தை கூட்டுவது கவனத்தை திசை திருப்பது நோக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மசோதா பற்றி தகவல் இல்ல, தற்போதைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் தொகுதி மறுவரையறை மசோதா அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு எந்த அறிவிப்பும் செய்யவில்லை, திருத்தப்பட்ட வரைவு மசோதாவும் கிடைக்கவில்லை, எனவே புதிதாக விவாதிக்க எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு ஏற்கனவே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. முன்பு நடந்த அனைத்து கட்சி கூட்டங்கள் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின்படி திமுக நிலைப்பாடு தெளிவாக உள்ளது. அதே நிலையில இப்போ காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் பின்பற்றுகின்றன. எனவே மீண்டும் கூட்டம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு நிபந்தனைகள். பொது செயலாளர் துரைமுருகன் ஏற்கனவே சொன்னபடி மேகதாது அணை குறித்து முதலில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினா மட்டுமே தொகுதி மறுவரையறை கூட்டத்தில் பங்கேற்போம், அது நடக்கவில்லை என்பதால் பங்கேற்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு கனிமொழி சவால் விட்டுருக்காங்க. என்ன சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி உரிமை மீது உண்மையான அக்கறை இருந்தா மேகதாதுக்கு எதிரான சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை
எம்பிக்களுடன் சேர்ந்து மத்திய ஜல்சக்தி அமைச்சரிடம் நேரில் சமர்ப்பிக்க அரசு பிரதிநிதிகளை அனுப்ப தயாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. சரியா? கனிமொழி அவங்க வந்து பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. நான் அது வந்து உங்களுக்கு ஷார்ட்டா சுருக்கி வந்து சொல்லியிருக்கேன். சரியா? சரி, ஓகே. கனிமொழியும் கலந்துக்கிடல. அதிமுக இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக தலைவர்களை அழைக்காம எம்பிக்களை வந்து கூப்பிட்டுருக்காங்க. இது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரியும், இது வந்து திரைப்படத்தை விநியோகஸ்தலர்களை தவிர்த்து நேரடியாக திரையரங்குகளில் ரிலீஸ் செய்வது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அவங்க தரப்புல இருந்து எங்க தலைவரை கூப்பிடல, அவங்கள கூப்பிட்டா நாங்களும் வந்திருப்போம் அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. அதாவது அதிமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. சரி, ஓகே. மற்ற கட்சியினர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கட்சியினர்கள் வந்து முறையாக அறிவிப்பு எதுவுமே வெளியிடல. ஆனா திமுகல இருந்து அறிவிப்பு வந்து முழுமையா வெளியிட்டிருக்காங்க. முக்கியமா கனிமொழி அதிகபூர்வமா வெளியிட்டிருக்காங்க. சரியா? சரி, ஓகே. இந்த எம்பிக்கள் கூட்டம் என்ன காரணத்தினால் நடத்துனாங்க, எதுக்காக நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு மேற்கொள்ள உத்தேசித்துள்ள தொகுதி மறுவரையறை மற்றும் அதனால தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்து ஆலோசிக்கிறதுக்காக தான் இந்த கூட்டத்தை நடத்துனாங்க. சரியா? இதனால தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எம்பிக்கள் கூட்டம் நடத்துனாங்க. நல்லபடியா நடத்தி முடிச்சுட்டாங்க. மொத்தம் வந்து 20 எம்பிக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனா தமிழகத்துல மொத்தம் 57 எம்பிக்கள் உண்டு. அதுல நிறைய பேர் வரல. முக்கியமா திமுகலேருந்து ஃபுல்லா யாருமே வரல. அதிமுகலேருந்து வரல. அதிமுகள்கிட்ட கேட்கும்போது அவங்க ப்ராப்பரா அழைப்பு எங்களுக்கு தரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. திமுக தரப்புலேருந்து சொன்னது வந்து மேகதாது அணைய குறித்து வந்து ஒரு கூட்டம் நடத்துனா அதுக்கப்புறம் இதை நாங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து அறிக்கை மூலமா வெளியிட்டிருந்தாங்க. சரியா? இதை குறித்து என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்களுடைய தலைமையில தான் இந்த எம்பிக்கள் கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்துல அனைத்து எம்பிக்களும் வந்து கலந்துகிட்டு இருக்கணும். சரியா? ஆனா நான் வரல அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 20 எம்பிக்கள் மட்டும் தான் கலந்துக்கிட்டாங்க. ஒரு சிஎம் என்ற ஒரு பொசிஷனுக்காவது மரியாதை கொடுத்து இந்த எம்பிக்கள் கூட்டத்துல கலந்து அவங்க என்ன பேசுறாங்க, நம்மளுடைய கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரிவிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கோரிக்கையும் தான். ஆனா இங்க வந்து அதிமுகலையும் சரி, திமுகலையும் சரி ஒவ்வொருத்தங்களும் வெவ்வேறு விதமா வந்து அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை வந்து சொல்றாங்க. அதிமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க தலைவரை கூப்பிடாம எம்பிக்களை கூப்பிட்டுருக்காங்க, அதனால வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. திமுக தரப்புல இருந்து ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க, மேகதாது குறித்து வந்து ஒரு பிரச்சனை வந்து ஓடிட்டு தான் இருக்குது. மேகதாது அணை குறித்து அந்த கூட்டத்தை ஃபர்ஸ்ட் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் நாங்க இதுல கலந்துக்கிடல அப்படிங்கிற மாதிரி அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ பார்க்குற நீங்க இன்னைக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் வந்து சிஎம் விஜய் அவர்களுடைய தலைமையில நடந்துச்சு. ஆனா அது மொத்தம் 20 எம்பிக்கள் மட்டும் தான் கலந்துக்கிட்டாங்க. மீதி உள்ள எம்பிக்களை வந்து காணோம். சரியா? கலந்துக்கிடல. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. சரியா? இத குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நியாயமா? அவங்க கலந்துக்கிடாம இருக்கிறதுக்கு ரீசன் சொன்னாங்களா? அது கரெக்ட்டா? இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பை.